காலத்தில் பிறக்கும் ஒரு யௌவன ஜனம், ஒரு யுவாதிகள். யுவா என்றால் மலையாளத்தில் யுவா என்றால் வாலிபன், யுவாதிகள் என்றால் வாலிப பெண்கள். ஒரு யௌவன ஜனம், யுவாதி ஜனம் பிறக்கும். ஒரு போர் வீரர்கள் தள்ளாடுகிற காலத்தில் தாவீதை போல பலசாலியாவான். அவன்தான் பலத்த ஜாதி என்று தாவீது சொல்லுகிறான். இது எப்போ உண்டாகுங்க? அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்ட அந்த ஜனம் முன் ஒரு காலத்தில் உண்டானதும் அல்ல, இனி தலைமுறை தலைமுறையாக வருகிற வருஷங்கள் உண்டாவதும் அல்ல என்று சொல்லிதான் அதுக்கு பின்னாடி சொல்றாரு. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் ஜனங்களுக்கு முன்பாக கருகிப்போம். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும், வரிசைகள் பெசகாமல் ஒன்று தந்தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்று தந்தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம் படாமற் போகும். அவை பட்டணம் எங்கும் செல்லும், மதில் மேல் ஓடும். அதான் மறுரூபங்க. தெரு வழியா போவாங்க, திடீர்னு மதில் மேல் ஏறுவாங்க. முதல் 3 ஆண்டு காலம்